வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் மணி 101. திஸ் இஸ் மகேஷ். இந்த இயர் 2024க்காக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு 16 ஸ்டாக்ஸை பற்றி என்னோட ஒரு ஓவர் வியூ, ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ், நான் ஏன் இந்த ஒரு ஸ்டாக்கில் புல்லிஷாக இருக்கிறேன். 2024க்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா 2 மேஜர் கேட்டகரிஸில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் அண்ட் இன்னொரு கேட்டகரி ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா க்ரோத் ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸில் நான் 3 வீக்ஸுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அஸ் அ பேக்கேஜாக இந்த லாஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸில் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 4.5% எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் லிமிடெட். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் லிமிடெட் பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங் கேட்டகரியில் ஒரு டாப் பிளேயர், ஒன் ஆஃப் த லீடிங் பிளேயர்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு 5 இயர்ஸுக்கு 26% வந்து இவங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இந்த கம்பெனியோட டெப்ட் வந்து ரொம்பவே கம்மி. ப்ரைஸஸ் குறையும் போது இந்த ஸ்டாக் நல்லாவே இன்னும் ரிட்டர்னை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஸ்டாக். அதனால தான் இந்த கம்பெனியை நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கேட்டகரி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஸோ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு டிஃபென்ஸ் செக்டாரில் அவங்க வந்து ஒரு மேஜர் பிளேயராக இருந்துட்டு வராங்க. ஈவன் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸுக்கெலாம் கூட இவங்க வந்து இந்த வார் ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனின்னு சொல்லலாம். அண்ட் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் க்ரோத் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 24% இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் CAGR. இதோட பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒரு அட்ராக்டிவான வேல்யூவேஷன் ட்ரேட் இருக்குது. அதனால தான் 2024க்கு இந்த ஸ்டாக்கை நான் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். அண்ட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 இயர்ஸாக ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கு நிறையவே ரீசன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்கில் ரீசெண்டாக ஒரு மெஜர் அக்விசிஷனும் நடந்தது, HDFC பேங்க் லிமிடெட். ஸோ இந்த HDFC பேங்க் லிமிடெட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக். இவங்களோட லோன் புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். எப்போவுமே இவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசெட் ரொம்பவே கம்மியாக தான் இவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் க்ரோத் லாஸ்ட் 5 இயர்ஸில் 24% CAGR மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கையும் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் கன்சிடர் பண்ணிக்க ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் லிமிடெட். இந்த ஒரு ஸ்டாக்கை நான் 2023லையும் கரெக்ஷன் பீரியடில் நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் 2024க்கும் கன்சிடர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்ஃபோசிஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேஜர் IT பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டெட் ஃப்ரீ ROE இன் டர்ம்ஸ் ஆஃப் CAGR பார்த்தீங்கன்னா 30% இருந்திருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸில். இந்த கம்பெனியோட மோஸ்ட் ஆஃப் த ரெவன்யூஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து மட்டும்தான் வருது. கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் இயரில் இந்த கம்பெனியில் நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கில் நம்ம கன்சிடர் பண்ணிக்க ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ITC. ஸோ இந்த ITC பார்த்தீங்கன்னா FMCGலேயே ஒரு லோவான PEயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்டாக். அட்ராக்டிவான வேல்யூவேஷனில் தான் இன்னமும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன் சார் கூட இந்த ITCயை அவரோட வீடியோஸில் அடிக்கடி ரெக்கமெண்டேஷன் பண்ணிகிட்டே வருவார். அதுக்கு நிறையவே ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா ITC பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற மாதிரி இன்னுமே ஒரு நல்ல ஒரு வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியும் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக நல்ல ஒரு ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. கேஷ் ரிச் கம்பெனி, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனின்னு கூட சொல்லலாம். இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் CAGR பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் 30% இருந்துட்டு இருக்குது. கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் CAGR லாஸ்ட் 3 இயர்ஸில் 30% ரிட்டர்னை இன்வெஸ்டருக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் கேட்டகரியில் நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா லார்சன் அண்ட் டூப்ரோ லிமிடெட். ஸோ இந்த லார்சன் அண்ட் டூப்ரோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து லார்சன் அண்ட் டூப்ரோ கம்பெனிஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான கம்பெனி, நிறையவே ஆர்டர் புக் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆர்டர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் மட்டும் ஒரு 60% ரிட்டர்னை இந்த கம்பெனி வந்து இன்வெஸ்டருக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸில் இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் இன் டர்ம்ஸ் ஆஃப் CAGR ஆல்மோஸ்ட் 40% வந்து இன்வெஸ்டருக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஃபார் 2024 கவர்மெண்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் வந்து அதிகமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இதான் இந்த ஒரு ஸ்டாக்கை நான் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லி நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டாக் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 to 12 இயர்ஸாக வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா REC லிமிடெட். மோஸ்ட் ஆஃப் த இந்த
கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் இருக்க பவர் பிளான்ட்டுக்கெலாம் ஃபினான்சிங் சர்வீசஸ் வந்து இவங்க கொடுத்துட்டு வராங்க. கம்பெனி வந்து முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு பிஎஸ்சி ஸ்டாக் அண்ட் இந்த கம்பெனி வந்து ஒரு மல்டி-இயர் பிரேக் அவுட் கொடுத்து லாஸ்ட் 1 இயரில் ஒரு மோர் தென் 150% ரிட்டர்ன் கொடுத்துருந்தாலும் இன்னுமே ஒரு லோ பிஇயில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். அண்ட் இந்த ஸ்டாக்கில் இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டெப்ட். சூஸ் பண்ணியிருக்கிற இந்த எல்லா ஸ்டாக்லையும் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டெப்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒரு கம்பெனி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ மோர் தென் 6.6% வந்து இருக்குது. அந்த ஒரு ரீசனால தான் இந்த ஸ்டாக்கை நான் கன்சிடர் பண்ணியிருந்தாலும் ஒரு கம்மியான ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து தான் நான் இந்த ஸ்டாக்கை என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா யூடிஐ ஏஎம்சி, அதாவது ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான் இந்த யூடிஐ ஏஎம்சி அப்படின்னு சொல்லுது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே யூடிஐ கம்பெனியை பற்றி நல்லாவே தெரியும். இந்த கம்பெனியை பற்றி தெரியாத இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், அந்த ஒரு கேட்டகரியில் இவங்க வந்து 26% மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கம்பெனி ஆஃபர் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் இவங்க வந்து கோட் பண்ணுவாங்க. அது இன்வெஸ்டர்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த யூடிஏஎம்சி ஆஃபர் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸஸ் தான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு லோ டெப்ட் கம்பெனி, ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் கேட்டகரியில் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டிஸ். ஸோ டாக்டர் ரெட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த நிஃப்டி 50 ஸ்டாக், ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக். அண்ட் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி. அண்ட் இந்த கம்பெனியோட மோஸ்ட் ஆஃப் த ரெவன்யூ, அதாவது மோர் தென் 37% ஆஃப் த ரெவன்யூ பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து மட்டும்தான் வருது. இன் டர்ம்ஸ் ஆஃப் டாலர் ரெவன்யூ இந்த கம்பெனியோட இன்கம் அதிகமாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சிஏஜிஆர் லாஸ்ட்டு 5 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் 17% ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் 9 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி க்ரோத் ஸ்டாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 7 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்குக்கு நான் கொடுத்துருக்க வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எல்லா ஸ்டாக்குக்கும் சேர்த்து நான் வந்து ஒரு 65% வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஒரு க்ரோத் ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா ஒரு 35% வெயிட்டேஜ் கொடுத்து நான் வந்து இந்த ஸ்டாக்கை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அஸ் அ டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவோ இல்லை இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிற ஸ்டாக்கோ பார்த்திங்கன்னா ஒரு பையிங் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது வந்து என்னோடய ஒரு ஓன் அனாலிசிஸை பேஸ் பண்ணி, என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நீங்களும் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட அனாலிசிஸை கண்டிப்பாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டிசிஷனை எடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். 2023 என்னை சப்போர்ட் பண்ண என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இயர் 2024 எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க வியூவர்ஸுக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் நல்ல ஒரு இயராக, ப்ராஃபிட்டபுளான இயராக இருக்கணும் அப்படின்னு நான் உங்கள் எல்லாருக்கும் விஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலையும் நான் நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.